ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் குழந்தைங்க விளையாடுற டாய் ரிங்ஸ் வந்து ஈஸியாக நம்ம வீட்டிலையே எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நோட்டோட அட்டையை எடுத்திருக்கேன். தீந்து போன நோட்டில் இருக்க அட்டையை மட்டும் எடுத்துக்கோங்க, அல்லது இன்விடேஷன் கார்டு கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நமக்கு வளைக்கிற மாதிரி இருக்கணும் அந்த அட்டை, அதே நேரத்தில் கொஞ்சம் திக்காகவும் இருக்கணும். ஸோ அதனால் தீந்து போன நோட்டோட அட்டையை எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி கோன் ஷேப்பில் நம்ம வந்து மடக்கிக்கணும். நான் வந்து 2 சைடு இருக்க அட்டையும் எடுத்திருக்கேன். ஆனால் நமக்கு ஒரு சைடு இருக்கிறதே போதுமானது. ஸோ அதனால் அது வந்து பாதியாக எடுத்துக்கலாம். இந்த பாதி அட்டையை மட்டும் நம்ம கோன் ஷேப்பில் மடக்கிட்டு அதை வந்து நான் ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணி பின் பண்ணிக்கிறேன். நல்லா உள்ளே வர்ற அளவுக்கு அதை நல்லா வளைச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் திக்காக இருக்கும். அதே நேரத்தில் நமக்கு கரெக்டான ஷேப்புக்கும் அது வரும். இப்போ இதை வந்து நான் ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணி பின் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் பின்னும் பண்ணிக்கலாம், அல்லது ஃபெவிகால் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வச்சு ஒட்டவும் செஞ்சுக்கலாம், அல்லது செலோ டேப் இருந்தால் அதை வச்சு நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். நமக்கு வந்து அது கோன் ஷேப்பில் கரெக்டாக நிற்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எதையாச்சும் யூஸ் பண்ணி இதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம நிற்க வைக்கும்போது நமக்கு இது நேராக நிற்கணும். இதை அப்படியே வச்சோம் அப்படின்னா நமக்கு கீழே வந்து கரெக்டான ஷேப்புக்கு இல்லை. ஸோ அதனால இதை வந்து ஒன்று போல் கட் பண்ணி விடணும். கீழே வந்து ரவுண்டாக வர்ற மாதிரி நம்ம அந்த கோன் ஷேப்பை நிற்க வைக்கும்போது அது நேராக நிற்கணும். ஸோ அதனால் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு கரெக்டாக நிற்கிது. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் உயரமாக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பெரிய அட்டையில் ரெடி பண்ணிங்க அப்படின்னா இன்னும் உயரமாக வரும். இதில் வந்து நம்ம 5 ரிங் வந்து இருக்கிற மாதிரி இப்போ ரெடி பண்ண போகிறோம். ஸோ ரிங்குக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். நியூஸ் பேப்பரை வந்து நல்ல பெரிய ஷீட்டு, அதை வந்து பாதியாக மடக்கியிருக்கேன். மடக்கிட்டு அதோட ஒரு சைட்லேருந்து இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. ஒன்று போல் வர்ற மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அதோட எண்டில் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. ஸோ நமக்கு வந்து நீளமாக வேணும். அப்போ தான் அந்த ரிங்கு வந்து நம்ம கொஞ்சம் திக்காக ரெடி பண்ண முடியும். அதனால் இந்த மாதிரி நீளமாக ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபெவிகால் ஒட்டினதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் காய விட்டுருங்க. அது காஞ்சதுக்கப்புறமா இதுலேருந்து நம்ம ரிங் ரெடி பண்ணணும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரிங் ரெடி பண்ணணும், அதாவது கீழே இருக்கக்கூடிய பெரிய ரிங்கு. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு கோன் ஷேப்பில் ரெடி பண்ணோம்ல, அதை எடுத்துக்கோங்க. அதில் வந்து அடியில் வச்சு இதை வந்து அந்த ரவுண்டாக சுற்றி விடுங்க இந்த நியூஸ் பேப்பரை. ஸோ அப்போ தான் நமக்கு அந்த ஷேப்புக்கு கரெக்டாக கிடைக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு வளைக்கும் போது இந்த மாதிரி தான் நிற்கும். அப்புறம் நீங்கள் நியூஸ் பேப்பரை நல்லா வளைக்க நமக்கு ஒன்று போல் ரவுண்டாக வந்துடும். ஸோ இது வந்து வளைச்சி அந்த அளவு மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இது மேலே எக்ஸ்ட்ரா இருக்க அந்த நியூஸ் பேப்பரையும் சேர்த்து விட்டு சுற்றிடுங்க. சுற்றிட்டு இதில் வந்து ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் ஃபெவிகால் ஒட்டினாலும் போதும், அல்லது அந்த பேப்பரில் ஃபுல்லுமே 2 இடமும் ஜாயின் ஆகிற இடத்துலையும் நீங்கள் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டினாலும் ஒட்டிக்கலாம். அந்த மாதிரி ஒட்டினோம் அப்படின்னா எந்த இடத்துலையுமே பேப்பர் வந்து பிரியாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டு இதை வந்து நல்லா காய விட்டுருங்க. இது வந்து இன்னுமே திக்காக ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னா இன்னொரு பேப்பர் ரோலை இது மேலே கூட நம்ம சுற்றி ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த ரிங்கை வந்து நான் கோனில் போட்டு காட்டுறேன். கரெக்டாக இருக்குது. இந்த ரிங்கு வந்து இதுக்கு கீழே இறங்காமல் அந்த கோனோடு சேர்த்து நிற்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இன்னொரு பேப்பர் ரோல் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த ரிங்குக்கு மேலே இருக்க ரிங்கை நம்ம ரெடி பண்ணணும். ஸோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி அது வரணும். அதனால் மேலே அளவு எடுத்துகிட்டு எப்படி பண்ணமோ அதே மாதிரி இதையும் சுற்றி ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ வந்து அதை விட இது சின்ன ரிங்காக இருக்கும். கரெக்டாக அடுத்தடுத்து அது நிற்கிற மாதிரி நம்ம பார்த்து ரெடி பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம செகண்ட் ரிங் ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம இன்னும் 3 ரிங் ரெடி பண்ணிக்கலாம். இந்த கோன் ஷேப்புக்கு வந்து நமக்கு 5 ரிங் போட முடியும். ஸோ அதனால் பெருசுலேருந்து சிறுசு வரைக்கும் வர்ற மாதிரி நம்ம 5 ரிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், செகண்ட் ரிங் வந்து இதில் கரெக்டாக இருக்குது. அடுத்தடுத்த சைஸாக இருக்குது. இப்போ நான் 3 ரிங்கும் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட் ரிங்கு, செகண்ட் ரிங்கு, அடுத்து தேர்டு, இது ஃபோர்த்து, இது ஃபிஃப்த்து. இதை வந்து பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம கோனில் போடலாம். கீழே வந்து பெருசு இருக்கிற மாதிரி போட்டு அடுத்து ஒன்றா சின்னதாக இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து கரெக்டான சைஸில் ரெடி பண்ணியிருந்திங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி கோனை பிடிச்சி நம்ம தூக்கும்போது ரிங் எல்லாம் கீழே விழாமல் இருக்கும். ஸோ பார்த்து கரெக்டாக ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து அட்டையில் வந்து சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணியிருக்கேன். இன்விடேஷன் கார்டில் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அந்த கோனோட எண்டில் வச்சு இதை வந்து ரோல் பண்ணிக்கோங்க. 2 தடவை ரோல் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அது வந்து கொஞ்சம் திக்காக ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம், அல்லது ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணி பின் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இன்விடேஷன் கார்டில் ப்ளைனாக ஒயிட்டாக இருக்கிற பக்கமாக பார்த்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு வாத்து வந்து வரைஞ்சிருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் கூகுளில் ஈஸி இமேஜஸ்னு போட்டிங்கனாலே வரும். அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக வரைஞ்சிக்கலாம். பிளாக் கலரில் அவுட்லைன் கொடுத்து வரைஞ்சிட்டு உள்ளே வந்து எல்லோ கலரில் கலர் பண்ணிக்கோங்க. இல்லை பழைய புக்கில் ஏதாச்சும் டக் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கட் பண்ணி கூட அப்படியே அட்டையில் வந்து ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வாத்து வந்து ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து அதோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு ரோல் இன்விடேஷன் கார்டில் வந்து ரெடி பண்ணோம்ல, அது மேலே சேர்த்து வச்சு ஒட்டிடுங்க.
இப்போ இந்த வாத்தை வந்து நம்ம ரிங்கெலாம் மாட்டிட்டு எண்டில் வந்து மாட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த நியூஸ் பேப்பர் ரிங்ஸை வந்து நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது இதை வந்து நீங்கள் கலர்ஃபுல்லாக மாற்றிக்கலாம். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணும்போதே நீங்கள் கலர் பேப்பர்லேயே கூட ரெடி பண்ணலாம். அல்லது ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கலாம். அல்லது பெயிண்ட் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணி இந்த நியூஸ் பேப்பர் ரிங்ஸை நீங்கள் கலர்ஃபுல்லாக மாற்றிக்கலாம். அல்லது கலர் செல்லோ டேப் யூஸ் பண்ணி கூட இதை வந்து நீங்கள் ஒட்டிக்கலாம். இப்போ நான் வந்து கலர் செல்லோ டேப் யூஸ் பண்ணி தான் ஒட்ட போகிறேன். 5 கலர் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு ரிங்குக்கும் ஒவ்வொரு செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்ட போகிறேன். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு ரிங்லேயும் ஒவ்வொரு கலர் ஒட்டிட்டேன். இதில் வந்து நான் சைடில் மட்டும் கலர் தெரிகிற மாதிரி ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு அந்த நியூஸ் பேப்பரே தெரியக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஃபுல்லுமே கவர் ஆகிற மாதிரி ஒட்டிக்கலாம். நான் வந்து ஜஸ்ட்டு கலர் தெரிகிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டு ஒட்டியிருக்கேன். இதை யூஸ் பண்ணி குழந்தைங்க விளையாடும்போது அவங்க கலர்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் ரிங்ஸ் வந்து பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் இருக்கனால அவங்க சைஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதில் வெறும் நம்ம நியூஸ் பேப்பரும் பழைய அட்டையும் யூஸ் பண்ணி தான் செஞ்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ரிங்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரிங்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.